ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 27வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். நிறைய பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ கன்சீவ் ஆகி 2வது ட்ரைமஸ்டரில் இறுதி வாரத்தில் இருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தை தலைகீழாக இறங்கலாம். இது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆக போகுதுன்னா குழந்தை உயிருடன் இருப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குழந்தை இந்த வாரத்தில் மிக வேகமாக இயங்கும். குழந்தை அடிக்கடி உதைக்கலாம், உருளலாம். குழந்தை நல்லபடியாக நம்ம வயிற்றில் வளருது அப்படின்றத கண்டறிய நமக்கு அவங்களோட அசைவுகளும் மிக முக்கியமாக இருக்குது. குழந்தை அம்னியோட்டிக் திரவத்தில் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுவாங்க. குழந்தையோட வளர்ச்சியில் சில முன்னேற்றங்கள் இருக்கும். அதில் முக்கியமாக குழந்தையோட கண்ணை திறக்கும் கண் இமைகள் உருவாகிருக்கும். குழந்தைக்கு உங்கள் வாய்ஸை நல்லா கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக தாயோட குரலை அவங்க அடிக்கடி கேட்குறனால அவங்களோட குரலை கேட்பாங்க. உங்களோட குரலை கேட்கும் போது அவங்க அமைதியாக நிதானமாக இருப்பாங்க. குழந்தையோட சிறிய நுரையீரல், கல்லீரல், நோய் எதிர்ப்பு அமைப்பு முழுமையாக வளர்ச்சி அடையும். இது தொடர்ந்து சீராக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். குழந்தையோட எடையும் கொழுப்பும் சீராக அதிகரித்துட்ருக்கும். இந்த வாரத்தில் குழந்தை முழுமையான குழந்தை போல தோற்றமளிக்கலாம். இந்த வாரத்தில் குழந்தையோட உடலில் சுமார் 15% கொழுப்பு இருக்கும். அவங்க பிறக்கும்போது 30% வரைக்கும் இருக்கலாம். உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 27வது வாரத்தில் குழந்தையின் அளவு 36 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம். அவங்களோட வெயிட் 850 900 வரைக்கும் இருக்கலாம். உங்கள் குழந்தைக்கு இரவு பகல் அப்படின்றத வேறுபடுத்தி அறிய முடியும். உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சியும் இறுதி கட்டத்தில் இருக்கும். குழந்தையோட தூக்க முறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். கன்சீவாக இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் ஒரே நேரத்தில் தூங்கினா இருவருக்குமே அதிக ஆரோக்கியம் கொடுக்கும். இன்னும் 3 மாதத்தில் நீங்கள் பிரசவத்துக்கு தயாராக இருக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் உடலில் உண்டாகும் பொதுவான அறிகுறிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு கருப்பை வளரும் போது உங்களுக்கு மார்பின் மீது அழுத்தம் கொடுக்கும். இதனால் உங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும், சுவாச பிரச்சனைகளும் ஏற்படும். அடுத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு தொப்பை அளவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கணுக்கால்லையும் கால்லையும் கைகள்லையும் வீக்கம் ஏற்படலாம். இது எதனால் ஏற்படுதுன்னா உடலில் திரவம் தேங்கி இருக்கிறதுனால ஏற்படுது. இதை எடிமான்னு சொல்லுவாங்க. இதை தவிர உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது காரணமாகவும் உங்கள் கர்ப்பப்பை அழுத்தத்தின் காரணமாகவும் திரவம் தக்க வைக்குது. அதாவது உங்களுக்கு கை காலெலாம் வீக்கம் ஏற்படுது. அதுபோல் உங்கள் தோலில் ஒரு வித நமைச்சல் ஏற்படும். ஒரு சிலருக்கு உங்களோட தோல் ரொம்ப வறண்டு காணப்படலாம். நீங்கள் சூடான நீரில் குளிக்கும் போது இதை தவிர்க்கலாம். அது மணிக்கு சோர்வாக இருப்பீங்க, எப்போதுமே சோர்வாக இருப்பீங்க. நீங்கள் தூங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கலாம். இந்த டைமில் தூக்கத்துக்கு கவனம் செலுத்தணும். நல்ல யோகா செய்யும் போது உங்களுக்கு இரவில் நல்ல தூக்கம் வரும். அதுபோல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுப்பான தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு தூங்கும்போது நல்ல தூக்கம் வரும். உங்கள் இடுப்பில் அழுத்தம், கீழ் முதுகு வலி, அது மாதிரி கர்ப்பப்பையில் எடை அதிகரிக்கிறதுனால அடிவயிற்றில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். உங்கள் பிறப்புறுப்பில் வெள்ளைப்படுதல் ஏற்படும். இதனால் உங்களுக்கு அரிப்பு, ஒரு வித மாற்றம் ஏற்படலாம். இது லைட்டாக தண்ணி மணிக்கு இருக்கலாம். ஒரு தெளிவான வெண்மையான வெள்ளைப்படுதல் இயல்பானது. நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுனால இது அதிகமாக இருக்கும். வெள்ளைப்படுதலில் நிறமாற்றம் ஏற்பட்டாலும் பிரச்சனை தான். அது மணிக்கு அவங்களுக்கு கெட்டியாக தயிர் மணிக்கு வந்தாலும் பிரச்சனை தான். இந்த வெள்ளைப்படுதலில் ஒரு வித வாசனை இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். இந்த பாக்டீரியா, வெஜினோசிஸ், ஈஸ்ட் போன்ற நோய் தொற்றுகளை குறிக்கலாம். இந்த மாதிரி தொற்றுக்கள் இருந்துச்சுன்னா இது குழந்தைய கூட பாதிக்கலாம். அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுபோல் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படலாம். ஒரு வித எரிச்சலும் ஏற்படும். போதுமான தண்ணி உங்கள் உடம்புல இல்லைண்டா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அப்பப்போ ஒரு வித பொய் வலிகள் ஏற்படலாம். உடல் எடை அதிகரிக்கும். 6 முதல் 12 கிலோ வரைக்கும் உங்கள் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுறது ரொம்ப நல்லது தான். இந்த வாரத்தில் 300 - 500 கலோரி வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். இடுப்பெலும்பில் வலி ஏற்படலாம். இது கர்ப்பகால ஹார்மோன் காரணமாக உங்கள் மூட்டுகளில் தசை நார்கள்லையும் தளர்வு ஏற்படுத்தும். உங்களோட உடல் பிரசவத்துக்கு தன்னைத்தானவே தயார்படுத்திக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படும். கர்ப்பகால ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரான் உங்கள் செரிமானத்தை மெதுவாக்கலாம். உங்கள் கர்ப்பப்பை வளர்கிறனால உங்கள் மலக்குடலில் ஒரு அழுத்தம் கொடுக்கும். இதை குறைக்கிறதுக்கு நல்ல தண்ணி குடிங்க. கர்ப்பம் முழுவதும் உங்கள் உடலில் மெலனின் உற்பத்தி அதிகரிக்கிறது.
இதனால் உங்கள் சருமம் வந்து கருமையாகும். உங்களோட மார்பகத்தில் இருக்கக்கூடிய நிப்பிளில் வந்து கருமை ஏற்படும். நல்ல காய்கறியோட டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட் எடுத்துக்கிற போது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அது மணிக்கு நடைப்பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு யோகா பிடிச்சிருந்துச்சுன்னா யோகா பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.